எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. இன்று நாம் 2026 மார்ச் மாத சிம்ம ராசி பலன் பார்ப்போம் நண்பர்களே. வணக்கம் நேயர்களே. காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே. கார்த்திகேயர் ராஜா சிங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் கடந்த சில காலங்களாக அந்த சிங்கத்தின் காலில் முள் குத்தியது போன்ற வேதனையை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அஸ்தமச்சனியின் தாக்கம் உங்கள் கௌரவத்தை சோதித்திருக்கலாம். யாரோ நமக்கு செய்வினை செய்து விட்டார்களோ என்ற பயமும், நம்மால் முன்னேறவே முடியாதோ என்ற விரக்தியும் உங்கள் மனதில் நிழலாடி கொண்டிருக்கும். எடுத்த காரியம் தடைபடுவது, நெருங்கியவர்களை உங்களை பகைத்துக் கொள்வது ஏன், ஒரு பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் கவலைப்படாதீர்கள். சூரியன் மேகங்களை விலகிக் கொண்டு வெளியே வருவது போல உங்கள் கஷ்டங்களை நீக்க இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொண்டு வந்துள்ளது. 8ல் சனி இருந்தாலும் 11ல் இருக்கும் குரு பகவான் உங்களை காக்க தயாராகிவிட்டார் நண்பர்களே. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் எப்படி மீண்டும் சிம்மாசனத்தில் அமரப் போகிறீர்கள்? இந்த மார்ச் மாத கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லும் ரகசியம் என்ன? சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் நெருப்பு ராசியை சேர்ந்தவர்கள். யாரிடமும் தலைகுனிய விரும்பாத தன்மானம் மிக்க நீங்கள் இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான அஸ்தமஸ்தானத்தில் சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாகத்தில் சஞ்சரிக்கின்றார். அஸ்தம சனி என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவு வரலாம். முக்கியமாக எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை நண்பர்களே. ஆனால் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் குரு பகவான் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து உங்களை காக்கின்றார். 11ல் குரு இருப்பது கோடி நன்மையை தரும் என்பது ஜோதிட விதி. சனி தரும் கஷ்டங்களை குருவின் பார்வை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு லாபத்தை தரும். விரயம் ஆகிக் கொண்டிருந்த பணம் இப்போது சேமிப்பாக மாறத் தொடங்கும். முக்கியமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சதயம் 3ல் இருக்கின்றார். 7ல் ராகு இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் ரீதியாக பார்த்தால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புண்டு. ராசிக்குள்ளேயே, அதாவது உங்கள் ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் பூரம் முன்னில் இருக்கின்றார். ஜென்ம கேது இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் நண்பர்களே. எப்போதும் எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு மனநிலை ஏற்படும். யாரோ நமக்கு தீமை செய்கிறார்கள் என்ற வீண் பயத்தை தூக்கி எறியுங்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிடம் பேசும்போது உங்கள் பிடிவாதத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழில் கவனமாக இருக்க வேண்டும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருந்தாலும் அகலக்கால் வைப்பை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையில் பெற்றோரின் ஆசை உங்களுக்கு பெரும் பலமாக அமையும். குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வரன்கள் வந்து சேரும். ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் தீர ஆலோசித்து செயல்படுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முறையான நடைபயிற்சியும் சூரிய நமஸ்காரமும் அவசியம். உங்கள் ராசிநாதன் சூரியன் என்பதால் சூரியன் ஒளியில் சிறிது நேரம் இருப்பது உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் நண்பர்களே. இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரகசிய ஞானம் இருக்கிறது. உங்கள் திட்டங்களை மற்றவர்களிடம் முன்கூட்டியே சொல்லாதீர்கள். அஸ்தம சனி இருப்பதால் உங்கள் வெற்றியை தடுக்க சிலர் முயற்சிக்கலாம். ரகசியம் காப்பது உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும் நண்பர்களே. வெற்றிக்கான பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தரும் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து அல்லது கேட்பது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். மேலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வடைமாலை சாற்றுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு அஸ்தம சனியின் தாக்கத்தை அறவே நீக்கும். ஏழை எளியவர்களுக்கு கோதுமை சம்பந்தமான உணவுகளை தானம் செய்யுங்கள். உங்கள் ராசிக்கு மிக சிறந்த பலனை தரும். ஏன்னா சூரிய பகவானுக்கு கோதுமை என்ற உணவு மிக பிடிக்கும். சிவராசி நேயர்களே, சிங்கம் பின்வாங்குவது பயத்தினால் அல்ல, அது பாய்வதற்காகத்தான். ஆனா இது மற்றவர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அநேகமாக தெரியும். இந்த மார்ச் மாத தடைகள் நீங்க உயிரை பறப்பதற்கான ஏணிப்படிகள். நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். வெற்றி உங்கள் வசம்.
இந்த நல்ல நாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.